அக்கா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அத பாக்குறதுக்கு நீ என் பக்கத்துல இல்லாம போயிட்டியேக்கா. நீ இல்லாம போனாலும் உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்க்கா. எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா நான் கௌரிய விட மாட்டேன். கௌரி எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு அந்த மாசாணி அம்மா கிட்ட நான் வேண்டினது வீண் போகலக்கா. பெரிய சம்மதத்தோட கௌரியும் என் கூட தான் வரப்போறா. விடிஞ்சா பெரிய வீட்டு ஜமீன் மருமக. இதுக்கு மேல துர்காவ கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன துர்கா? கௌரி, கிண்டல் பண்ணாத. நான் என்னைக்கு இருந்தாலும் துர்கா துர்கா தான். அசோக், இங்க பாரு. நீ என்னதான் கத்துனாலும் கூச்சல் போட்டாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் பொறுமையா சொல்லும் போதே என் கூட வந்துரு. அதான் உனக்கு நல்லது. இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா தான் சொல்ற. வீட்டுக்கு வாடா. இங்க பாருங்கப்பா, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா சட்டத்துல என்ன தண்டனை தெரியுமா? உன் சட்டத்தை நீயே வச்சுக்க. முதல்ல வந்து துர்கா கழுத்துல தாலியை கட்ட. ஐயோ அப்பா, எவ்வளவு வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் இப்படி கொலையா கொள்றீங்க? நீங்க என்ன கொன்னே போட்டாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அசோக், டேய் அசோக், இந்த கல்யாணம் நீ நினைச்சதுனாலயோ இல்ல நான் நினைச்சதுனாலயோ நடக்கல. இது காலம் போட்ட முடிச்சு. கல்யாணம் நடந்தே தீரும். புரிஞ்சுதா? டேய், என்னடா இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு வாடா. சரிப்பா, நான் எடுத்துட்டு வாங்கடா. என்ன விடுங்க. அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, என்ன விட சொல்லுங்கப்பா. ஏன் என்ன இப்படி பண்றீங்க?